ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸு. சரியா? கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லைபிலிட்டிஸ்னால் பொறுப்புகளின் வகைப்பாடு அப்படிங்கிறாங்க. சரியா? இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, லைபிலிட்டிஸ் ஆர் ஈக்விட்டி ஆர் கிளைம் அகெயின்ஸ்ட் த பிஸ்னஸ் என்டிட்டி. திஸ் ஆர் த அமௌண்ட் ஓன்ட் பை a business entity to the outsiders equity and owner equity அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? அதேமாதிரி பொறுப்புகளின் வகைப்பாடு, பொறுப்புகள் அல்லது உரிமையாளர்கள் பங்குகள் வணிக நிறுவனத்தின் மீது கோரப்பட்ட உரிமைகள் ஆகும். சரியா? பொறுப்புகள் உரிமைகள் பங்கு வணிகர்கள் மீது கோரப்பட்ட உரிமைகள் ஆகுங்கிறாங்க. சரியா? அந்த ஓனர் மேலே அந்த நிறுவனத்தோட பங்குனர் ஷேர் ஹோல்டர் மேலே என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த என்னது என்டிட்டி அப்படிங்கிறாங்க. இவை வணிக நிறுவனம், வெளியாட்கள், பிரநிதி மற்றும் உரிமையாளர் நிதியாக அகநிதி கொடுக்க வேண்டிய தொகையை குறிக்கிறது. அப்போ அவுட்சைடருக்கு ஈக்விட்டி, அவுட்சைடராக என்னது ஈக்விட்டி, அந்த ஓனர்ஸ் ஈக்விட்டி அவங்களுக்கு வந்து கொடுக்க வேண்டியது என்ன பண்ணுது, இது வந்து மென்ஷன் வந்து பண்ணுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு, ஃபிக்ஸட் ஆர் லாங் டேர்ம் லைபிலிட்டி. ஃபிக்ஸட் ஆர் என்னப்பா, லாங் டேர்ம் லைபிலிட்டி. Liabilities may be classified according to their nature as follows-ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபிக்ஸட் ஆர் என்னது, லாங் டேர்ம் லைபிலிட்டி. The liabilities which are to be repaid after 1 year or more are termed as long term liabilities. சரியா? liabilities எக்ஸாம்பிள் லாங் டேர்ம் லோன். சரியா? லாங் டேர்ம் லோன் நிலை அல்லது நீண்டகால பொறுப்புகள். 1 வருடம் அல்லது அதற்கு மேலான காலத்திற்குள் செலுத்தப்பட வேண்டிய பொறுப்புகள் நீண்டகால பொறுப்புகள் எனப்படும். சரியா? 1 வருஷம் இல்லாட்டி அதுக்கு மேலே, அதுக்குள்ளே. சரியா? 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து செலுத்த வேண்டியதாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, ஃபிக்ஸட் ஆர் என்னது, லாங் டேர்ம் லைபிலிட்டி. 1 வருடம் அல்லதுக்கு அதற்கு மேலே ஒரு 1 ஆர் 5 இயர்ஸ்க்குள்ளே. சரியா? செலுத்த வேண்டியதாக இருந்தால் அது என்னன்னு சொல்கிறாங்க, லாங் டேர்ம் லைபிலிட்டி. ஃபிக்ஸட் ஆர் என்னப்பா, லாங் டேர்ம் லைபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கரண்ட் ஆர் என்னது, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி. த லைபிலிட்டிஸ் விச் ஆர் எக்ஸ்பெக்டட் டு பி paid within the normal operating cycle or 1 year are termed as current or short term liability. This include bank overdraft, creditor, bills payable, outstanding expenses, etc. அப்படிங்கிறாங்க. அதேமாரி நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். ஒரு இயக்க சுழற்சிக்குள் அல்லது ஒரு வருட காலத்திற்குள் செலுத்த எதிர்பார்க்கும் செலவுகள் நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள் ஆகும். சரியா? அந்த ஆப்ரேட் வந்து பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிப்போ, 1 வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து 1 வருட காலத்திற்குள் செலுத்த எதிர்பார்க்கும் செலவுகள் நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள் ஆகும். சரியா? 1 வருஷத்துக்குள்ளே என்ன பண்ணுறோம், அதை வந்து செஞ்சு அந்த பொறுப்பை வந்து நம்ம வந்து தீர்க்கணும், சில வந்து என்ன பண்ணணும், சரி செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வந்து எதிர்பார்க்குறோம். சரியா? அதை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் லைபிலிட்டி அப்படிங்கிறாங்க. இதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இவற்றில் வங்கி மேல் வரைப்பட்டு கடனீந்தோர் செலுத்தற்குரிய மாட்டு சீட்டு கொடுபட வேண்டிய செலவுகள் முதலில் அடங்கும். இதெல்லாம் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு current or short term liability. The liabilities which are expected to be paid within the normal operating cycle are 1 year. சரியா? 1 year are termed as current or short term liability. This include bank overdraft, creditor, bills payable, outstanding expenses, etc. சரியா? நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். ஒரு இயக்க சுழற்சிக்குள் அல்லது 1 வருட காலத்திற்குள் செலுத்த எதிர்பார்க்கும் செலவுகள் என்னன்னு சொல்கிறாங்க, நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். சரிப்பா? குறுகிய கால பொறுப்புகள் ஆகும். இவற்றில் வங்கி மேல் வரைப்பட்டு கடனீந்தோர் செலுத்தற்குரிய மாற்று சீட்டு கொடுபட வேண்டிய செலவுகள் முதலியன அடங்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? புரிஞ்சுதா? நடப்பு அல்லது குறுகிய கால பொறுப்புகள். அதே மாதிரி
இதில் பார்த்தீங்கன்னா நிகழ்வடையா பொறுப்புகள் கண்டிஜென்ட் லைபிலிட்டி. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் ஆர் த லைபிலிட்டி விச் ஆர் நாட் சர்டைன் அட் த டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். திஸ் liability may not occur. These are the liability which will become payable only on the happening of some specific event which itself is not certain. சரியா? certain otherwise this need not be paid. such liability as follows-னு கொடுத்துட்டாங்க. நிகழ்வடையா பொறுப்புகள் இவ்வகை பொறுப்புகள் இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கும் போது பொறுப்புகள் உறுதிப்படுத்தப்படவே. இது மாதிரி லைபிலிட்டி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணும்போது அது என்ன ஆகாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து என்ன ஆகாது, உறுதி வந்து அது நாட் அக்கே. சரியா? அது வந்து என்ன ஆகுது, அது வந்து உறுதி வந்து லைபிலிட்டி அப்படிங்கிறத என்ன கன்ஃபார்ம் வந்து பண்ணிக்க வந்து மாட்டாங்க. சரியாம்மா? அதுமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இவ்வகை பொறுப்புகள் நிகழ்காலம் அல்லது நிகழலாம் அல்லது நிகழாமல் இருக்கலாம். இது வந்து என்ன ஆகும், இருக்கும், நடக்கும், நடக்காமல் கூட இருக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வகை பொறுப்புகள் தற்போது உறுதியாக இல்லாத சில குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்தால் மட்டுமே செலுத்த வேண்டி வரும். சரியா? ஒரு சில இதில் வந்துட்டு இவ்வகை பொறுப்புகள் இது ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் ஈவெண்ட் நடந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து நடக்கும், இல்லாட்டி என்ன ஆகாது, அது வந்து நடக்காது அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு செலுத்த வேண்டியதில்லை, இல்லைன்னா என்ன பண்ண தேவையில்லை, நம்ம வந்து பே பண்ண தேவையில்லை. இவ்வகை பொறுப்புகள் பின்வருமாறு. லைபிலிட்டிஸ் ஃபார் பில்ஸ் டிஸ்கவுண்ட். இன் கேஸ் a bills discount with the bank is dishonored by the acceptor on the due date, the firm will become liable to the bank அப்படிங்கிறாங்க. சரியா? மாட்டு சீட்டு தள்ளுபடி செய்ததால் ஏற்பட்ட பொறுப்புகள் என்ன பண்ணிட்டாங்க, பில்ஸ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து பண்ணிட்டாங்க. அப்போ வந்து லைபிலிட்டி நம்மளுக்கு என்னங்கிறத பார்க்குறோம். வங்கியில் தள்ளுபடி செய்யப்பட்ட மாற்று சீட்டு செலுத்த வேண்டிய நாளில் இயக்குனரால் மறுக்கப்பட்டால் நிறுவனம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பாகிறது. சரியா? புரிஞ்சுதா? வங்கியில் வந்து என்ன பண்ணாங்க, தள்ளுபடி வந்து செஞ்சுருந்தாங்க. மாற்று சீட்டு செலுத்த வேண்டிய நாளில் இயக்குனர் அக்செப்டர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து மறுத்துட்டாங்க. அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க, என்ன பண்ணிட்டாங்க, அதை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க, டிஸானர் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ நிறுவனம் வங்கிக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பாக அது அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணணும், பேங்க் வந்து பெய்டு பண்ணக்கூடிய ரெஸ்பான்சிபிள் வந்து அவங்களுக்கு என்ன ஆகுது வந்து ஏற்படுது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைபிலிட்டி ஆன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எ சூட் பெண்டிங் இன் ஏ கோர்ட் ஆஃப் லா அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்ற வழக்கு நிலுவையினால் ஏற்பட்ட பொறுப்பு. நிலுவையில் இருந்த நீதிமன்ற வழக்கின் தீர்ப்பு நிறுவனத்திற்கு எதிராக இருந்தால் அது நிறுவன உண்மையாக பொறுப்பாகிறது. சரியா? நீதிமன்ற வழக்கில் வந்து நிலுவையில் இருந்த தீர்ப்பு வந்து நிறுவனத்திற்கு எதிராக வந்து இருந்தால் அதுக்குண்டான பொறுப்பை வந்து யார் வந்து ஏற்றுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நிறுவனம் தான் ஏற்றுக்கணும். அந்த நிறுவனத்து மேலே ஏதாச்சும் ஒரு வழக்கு வந்து நடந்துகிட்ருக்கு, அந்த வழக்கு வந்து நடக்கும்போது அது தீர்ப்பு வந்து யாருக்கு அகெயின்ஸ்டாக வந்துருச்சு, அந்த நிறுவனத்துக்கு, பிஸ்னஸ் கன்சர்னுக்கு அகெயின்ஸ்டாக வந்து என்ன தீர்ப்பு வந்து சொல்லிட்டாங்க, ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிட்டாங்கன்னா அதில் என்ன பொறுப்பு வந்து வருதோ, லைபிலிட்டி என்னவோ, அவங்க என்ன தீர்ப்பு வந்து சொல்கிறாங்களோ அதை அந்த நிறுவனமே என்ன பண்ணிக்கணும், அவங்க வந்து ஏற்றுக்கணும். அதேமாரி நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா liability in respect of a guarantee given for another person. சரியா? another person, the firm would be liable to pay the amount if the person for whom the guarantees is given fail to meet his obligation அப்படிங்கிறாங்க. மற்றொரு நபருக்கு கொடுத்த உத்தரவாதத்தினால் ஏற்பட்ட பொறுப்பு. நிறுவனம் மற்றொரு நபரின் கடனுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கும் போது அந்த நபர் தன்னுடைய கடனை செலுத்த தவறினால் நிறுவனம் செலுத்த வேண்டிய பொறுப்பு ஏற்படுகிறது. சரியாப்பா? நிறுவனம் மற்றொரு நபரின் கடனுக்கு உத்தரவாதம் வந்து உத்தரவாதம் கொடுத்துருக்கும் போது
என்ன பண்ணுறாங்க, அந்த நபர் வந்து அதுக்குண்டான கடன் வந்து செலுத்த தவறிட்டா அது யார் வந்து பொறுப்பு வந்து ஏற்றுக்கணும், அந்த நிறுவனமே என்ன பண்ணிக்கணும், பொறுப்பு வந்து ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகேவாப்பா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் நோட்ஸ். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டுட்டோரியல் நோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிஜென்ட் லைபிலிட்டி ஆர் நாட் ஷோ இந்த பேலன்ஸ் ஷீட்டு. There are however as a footnote just below the balance sheet so that the extent of such liability may be revealed. அதுவும் என்ன சொல்கிறாங்க, நிகழ்வடையா பொறுப்பு விற்பனை குறிப்பில் காண்பிக்கப்படுவது. கண்டிஜென்ட் லைபிலிட்டி என்ன பண்ண மாட்டாங்க, பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நாட் அப்பியர். சரியா? அது வந்து நாட் ஷோ இந்த பேலன்ஸ் ஷீட். அது வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அதில் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, காட்ட வந்து மாட்டாங்க. அதேமாதிரி அந்த நபர் தன்னுடைய ஆனால் இவ்வகை பொருள் இருப்பதை அறிவதாக இருப்பினை குறிப்பின்கள் அடைக்குறிப்பாக காட்டப்படுகிறது. ஆனால் பேலன்ஸ் ஷீட்டில் இது இருக்குதுங்கிறத என்ன பண்ணிடுவாங்க, 2 கோடு போட்டு என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து காட்டிடுவாங்க. அதுமாதிரி கேபிட்டலில் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் இஸ் மணி ஆர் மணி ஒர்த் contributed by the owner to the business for the purpose of carrying on business. The difference between asset and liabilities, owner's equity equal to capital contributed plus accumulated profit. சரியா? முதல் என்பது நிறுவனத்தை நடத்துவதற்காக உரிமையாளரால் வழங்கப்பட்ட பணம் அல்லது பணத்தின் மதிப்பு ஆகும். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் உள்ள வேறுபாடு உரிமையாளர் நிதி ஆகும் அப்படிங்கிறாங்க. சரியா? முதலுங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நிறுவனத்தை நடத்துறதுக்கு உரிமையாளர் வழங்கப்படும் நிதி தான் என்னன்ற முதல் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இது பணம் அல்லது பணத்தின் மதிப்பு ஆகும். அதேமாதிரி சொத்துக்கள் பொறுப்புகள் உள்ள வேறுபாடு என்னங்கிறாங்க, உரிமையாளர் நிதி. சரியாப்பா? புரிஞ்சுதா? ஷேர் ஹோல்டர் ஃபண்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓனர்ஸ் ஈக்விட்டிங்கிறது கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட். ஓகேவா? உரிமையாளர் நிதி ஈக்குவல் டு வழங்கிய முதல் என்னது, குவிக்கப்பட்ட ப்ளஸ்ஸு குவிக்கப்பட்ட லாபம். அடுத்தது என்னது, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரையல் பேலன்ஸ் என்னது, பேலன்ஸ் ஷீட்.